பேர் செல்லமுத்துங்க. இந்த கலை நான் 13 வயசுலேருந்து ஆரம்பித்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டூர் கிராமம் கிளானத்தும் அஞ்சலி மோர்புலித்தில் இருக்காங்களே ரூக்கங்காடு இந்த காலனியில் நான் வசித்து வரேன். போன கிராமத்துலலாம் அவர் போய் பார்த்துட்டு சரி நாமளும் இந்த மாதிரி கச்சேரி நடத்தலாமா அப்படிங்கிற ஒரு மனசில் பட்டுதுங்க. அப்புறம் அந்த மாதிரி போய் அவங்க முன்னாடி பாடினா நாங்கள் பின்னாடியே போய் பாடி பழகுதுங்க. இப்படியெல்லாம் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தொழிலில் நான் தேர்ச்சியாக ஏதோ பரவாயில்ல ஆண்டவன் இதில் கற்ற கலை அந்த கலைத்தாய் நமக்கு இன்னும் சென்றவிடமெல்லாம் சிறப்பாக நல்ல பேர் தானே இழிவாக சரியில்லை அப்படிங்கிற ஒரு தேவைகள்லாம் இல்லைங்க. நல்லபடியாக நடத்திட்டு வரோம். நாங்கள் பாடாதீங்க நான் பார்க்கலாம் இந்த போட்டியே போடாமையா அந்த மாதிரி நினைக்க மாட்டோம். அவங்களுக்கு இருந்தாலும் தொழில் அவங்களுக்கு அமைஞ்சிடாது, நமக்கு அமைஞ்சது. அதனால் நான் தான் பெரியவன் நீ தான் பெரியன்னு சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. ஐயா தெருக்கூத்து மார்க்கெண்டையும் எடுத்து கூப்பிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ வயசுலேயும் இப்போ நான் இந்த யங் ஏஜுக்கும் இவரோட ஏஜுக்கும் 2 பேரும் பேராக வேஷம் போட்டோம் அப்படின்னா இவர் என்னோட நல்லா இருக்காரு. ஸோ இவருக்கு ஏஜே தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு மார்க்கெண்டையன் போல் இவருக்கு வயசாகவே ஆகாது. இன்னமும் அந்த பொருள் வளமும் சரி தொழில் வளமும் சரி குறையாமல் தொழில் செய்கிறதுல எங்கள் சரௌண்டிங் ஏரியாவில் ரொம்ப பிடித்தமான ஒரு ஆசை. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். மீண்டும் எனர்ஜியில லோ ஆயிடுச்சா? அங்கேதான் உங்களுக்கெல்லாம் இந்த சிறியவனாகிய தெருக்கூத்து கலைஞன் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் வட்டூர் கிராமம் ரூக்கங்காட்டில் வசிக்கக்கூடிய என் பெயர் செல்லமுத்து. என் அப்பா வீரன், என் தாய் வீரம்மா. அவர்கள் பெற்ற ஒரு வரப்பு சாத்தா எனக்கு இளவயதிலேயே வயது 13 வயதிலேயே ஒரு சிறப்பான நாடகத்தை அருகிலே பக்கத்து ஹரிச்சந்திரா என்ற ஹரிச்சந்திரபுரம் என்ற சிறப்பான நாடகத்தை நடத்தினார்கள். அந்த நாடகத்தை கண்டவுடனே என்னை அறியாமலே என் மனதிலே ஒரு ஆர்வம், ஆசை. இப்படியெல்லாம் கூட ஒரு நீதி, நேர்மை, அகம்சை, வாய்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இப்படியெல்லாம் ஒரு அண்ணனியோடு ராஜாக்கள் காலத்திலே ஆண்டிருக்கின்றார்களா? ஒரு நீதிமானாக, பொய் பேசாத வாசகனாக நீதிமான் சக்தி ஹரிச்சந்திரன் என்ற ஒரு பெயரும் உங்களுக்கு இப்படி சிறப்பான ஒரு மனிதன் இருக்கிறாரா? அதனால் நாம் ஒரு மனிதன் தானே, நாம் ஏன் இவர்கள் நடத்தக்கூடிய இந்த கதையை நடத்தி மக்கள் மத்தியிலே எடுத்து வசனிக்க கூடாது என்று சின்ன வயதிலே 13 வயதிலேயே எனக்கு மனதிலே ஆர்வம் கொண்டது.
நான் எண்ணமானது தென்போகார் மடக்கி எனக்கு கற்றுக் கொடுத்த 7 ஆசிரியர்கள், பெரிய பெரிய மகான்கள், பல விருதுகளை பல கிராமங்களிலே சென்று பெயரும் புகழமடைந்த என் குருநாதருக்கு நான் மாணாக்கனாக இருந்து அவர் சொல்லும்படியெல்லாம் அல்லும் பகலும் 60 நாளைக்கும் அறுபாடுபட்டு எனக்கு இப்பொழுது வயது முதிர்ந்து 63 ஆண்டுகளாகிறது. நான் 4 மாநிலங்களிலும் சென்று என்னால் என்றவரை ஹரிச்சந்திரபுராணோட சிறப்பான நாடகத்தை நடத்தி மக்கள் மனதிலே இடம் பிடித்த ஒரு காரணத்தினால் இன்று இந்த மேடை ஏறி ஐயா அவர்களிடத்திலும் என மரியாதைக்குரிய ஐயா இடத்தில் பெயர் சொல்ல எனக்கு அறிவு தெரியாது. இந்த ஆய்வு கணக்காற்ற ரசிக உள்ளங்களுக்கும் என் காலமுள்ளவரை நன்றி மறவாத சீடனாக இருப்பேன். நன்றி கூறி வணக்கம்.